நீயா? இன்னைக்கு இவன் செத்தான் பவானி. இவனை நான் விட மாட்டேன். இல்ல வேணா வீரா, இவனுக்கான தண்டனையை நான் கொடுக்கறேன். பவானி வாய மூடு. சதிகாரா, சூழ்ச்சிக்கார துரோகி நீ. உன்ன மாதிரி கேடு கெட்ட நாகத்தை இன்னும் வேற என்னன்னு கூப்பிட சொல்ற? நீ ஒரு நல்ல காதலனாவும் இல்ல, நல்ல ஃப்ரெண்டாவும் இல்ல. நம்ம இச்சாதாரி நாகங்களுக்கு கிடைச்ச அறிவுரையை கூட நீ மீறிட்டல. நமக்கு என்ன கத்து கொடுத்தாங்க? மனுஷங்களோட உலகத்துக்கு போனாலும் அவங்கள மாதிரி பொறாமப்படக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. போய் களவு, சூழ்ச்சி, இதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும்ல. ஒரு அப்பாவியையும் தப்பு செய்யாதவங்களையும் கொல்லக்கூடாதுன்னு தெரியும்ல. ஆனா நீ அது எல்லாத்தையுமே செஞ்சிருக்க. நாகங்கள் செய்யக்கூடாததெல்லாம் நீ செஞ்சிருக்க. நீ நாக இனத்துக்கே அவமானம். அசுர வம்சத்தை சேர்ந்தவன். அந்த ரத்தம் தான் உன் உடம்புல ஓடுது. அந்த எண்ணம் தான் உனக்குள்ள இருக்கு. நான் உனக்கு திருந்துறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீ உன்னோட எண்ணத்தை மாத்திக்கவே இல்லை. போயும் ஒரு காலத்துல உன்ன போய் என்னோட காதல நான் நினைச்சிருக்கேன்னு நினைக்கும் போது அவமானமாவும் அருவருப்பாவும் இருக்கு எனக்கு. பவானி மூடா. போதும். உன் கெட்ட நாக்கால பவானியோட பேரை சொல்லாத. வாய மூடு. பவானி சொல்றது எல்லாம் சரிதான். நீ இது வரைக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் செஞ்சிருக்க. இவ இடத்துல நான் இருந்திருந்தா அமைதியா இருந்திருக்க மாட்டேன். இந்நேரம் அழிச்சிருப்பேன். இப்ப நானும் அததான் செய்ய ஆசைப்படுறேன். அதத்தான் நானும் விரும்புறேன். இவன் எத்தனை தடவை ஏமாத்தினானோ அத்தனை தடவை இவனு கொத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால அப்படி செய்ய முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு. நான் அதை நாகினி நாக வம்சத்தை காக்குற பொறுப்பு என்கிட்ட இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கவே முடியாது. ஆனா நான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஜினா, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க? உனக்கு இதனால எந்த லாபமும் இல்ல. நீ எப்படியும் என்ன அடைய முடியாது. அப்புறம் இதெல்லாம் எதுக்காக நீ செய்யற? உண்மையை சொல்லு. எனக்கு பதில் வேணும். சொல்லு. யோசிச்சு பதில் சொல்லு. நீ எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ற? எதை அடையணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு பதில் சொல்லு. பதில் சொல்லு. பதில் சொல்லுடா. என்னாச்சு? பதிலே கிடைக்கலையா? இல்ல பதிலே இல்லையா? இதனாலதான் பேரரசிய பெரிய நோய்னு சொல்லுவாங்க. ஏனாவது ஒரு மனுஷனை யோசிக்க கூட விடாம பண்ணிடும். அவனோட மொத்த நல்ல எண்ணத்தையும் அழிச்சிரும். எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கே தெரியாது. பவானி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எதையும் கேட்க விரும்பல. எனக்கு எதுவும் வேணாம். இதுக்கு மேல நான் உன்னை நம்ப போறதில்ல. நான் உன்னை வெறுக்கிறேன் ஜனா. உன்னை அடியோட வெறுக்கிறேன். என் புருஷன் என் வீரா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான். ஆனா அதைய மீறி உன்னை நம்பி இன்னைக்கு நான் ஏமாந்து நிக்கிறேன். அதுக்கான வழிய வீரா எனக்கு கொடுக்க வேண்டியதாயிருச்சு. நான் ஒரு பொண்டாட்டியா அதுக்கு பதிலா உன்னை போட்டு தள்ளுறதுக்குள்ள இங்கிருந்து கிளம்பு. உடனே இங்கிருந்து கிளம்பி போன சொன்ன. சரி, அப்ப நீ என் கையால சாகணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன். சரி, உன்னோட அந்த இறுதி ஆசையை நான் இப்ப நிறைவேற்றி வைக்கிறேன். இன்னைக்கு நீ ஏன் கையால சாக போற. பவானி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல பவானி. அவ எல்லாரையும் கொன்னுடுவா. யாரையும் விட மாட்டா.